ஸோ ஹலோ guys, once again welcome back to my YouTube channel MPM Vlogs. ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சூப்பரான பைக் இருக்குது. ஸோ கவாசாக்கியோட Z900 இருக்குது. 2023 வேரியன்ட் நம்மகிட்ட பைக் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஐ மீன் 2 மந்த் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போட்டு கண்டிப்பாக என்னால் வீடியோ போட முடியல. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் கைஸ். ஸோ நான் டைம் கிடைக்கும் போது முடிஞ்சிருக்க வீடியோ போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான சான்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த பைக்கை ரைட் பண்ணி ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் தான் நான் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஹேண்ட்ஸின் பைக் இருக்குது. ஸோ Z900 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 125 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 195 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எக்ஸாக்டாக தெரியல, நான் உங்களுக்கு கீழே வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டர் கார்ஸ் பைக் 900cc அண்ட் இன்லைன் 4, அதுவும் கவாசாக்கி. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக் அப்படின்னு சொல்லலாம். கவாசாக்கியில் உண்மையிலே அதுதான் இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் நம்ம அந்த பைக்கை ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ 4 வெரைட்டியான மோட்ஸ் இருக்குது. ஸோ 4 மோட்ஸையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரோடு, ரெயின் அண்ட் கஸ்டம் மோடு. ஸோ நிறைய மோட்ஸ் இருக்குது, எனக்கே தெரியல ஆக்சுவலாக, மறந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லா மோட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஓடி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரோட் மோடில் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸ் 0 ஆக்சுவலாக ஐடியா இல்லை. ஓகே, ஏறி கிளச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளச்சு பிரேக் எதுவுமே அட்ஜஸ்டபிள் கிளச் இல்லை ரெண்டுமே. ஸோ இப்போ வந்து ரோட் மோடில் இருக்குது. நம்ம வந்து போயிட்டு எப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, Z900 உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் கியரில் வந்து ஐயா வந்து is actually maximum power. Guys, பிரேக்கிங்லாம் செம்ம சென்சிட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக பிரேக்கிங்கு. ரோடு மோட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4 மோட் இருக்குது. 4 மோடு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ சேஃபாக தான் ஓட்டணும். ஸோ ஹியர் வி ஆர் இன் ஹைவே. ஓகே, One 180. ஆக்சுவலாக வந்து மேசிவ் பவர். ஹீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காலில் அடிக்குது. ஸோ கைஸ், 100னா ஒரு மேட்டே இல்லை ஆக்சுவலாக. அசால்ட்டாக 100 சத்தியமாக ஃபீல் ஆகல எனக்கு.
ஸோ கைஸ் லிட்டரலி பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பெல்லாம் பல்லு தான் ஹெல்மெட்டில் ஆக்சுவலாக அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ஆக்சுவலாக அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல சீரியஸ் சொல்ல போனால். அண்ட் பையன் வந்து நான் 200 போகும்போது பையன் பில்லியன் சீட் பையன் வந்து ரொம்ப எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பில்லியன். ஆக்சுவலாக அந்த பைக்கை பொறுத்த மாதிரில நீங்கள் பில்லியன் இல்லாமல் ஓட்டுறது ரொம்ப நல்லது. பில்லியன் வச்சா கண்டிப்பாக வந்து சேஃப் கிடையாது ஆக்சுவலாக உண்மை அதுதான். நீங்கள் ஹை ஸ்பீடு போகிறேன் தான் இன்கேஸ். ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைக்கில் பில்லியன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கடுப்பாக ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ மற்றபடி சும்மா 200 ரொம்ப ஈஸி. 100 அதுக்கு மேட்ரே கிடையாது. 200 கேட்க வேணும். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த 2-3 ஸ்பீட் ஓடி பார்க்கலாம். ஸோ இப்போ ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கிட்ட போய்ட்டோம். அண்ட் அப்படியே நமக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் டவுன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ரோடு மோடு வந்துடும். ஸோ மறுபடியும் ரோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெயின் மோடு. ஸோ ஆக்சுவலாக உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு நிறைய ரைடிங் மோடில் ஓடி பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மோடில் இருக்குது. நான் வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அர்பன் மோடில் சாரி இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறப்பாங்க. இப்போ ரோட் மோடில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த பட்டனை. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் விழுந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மிரர் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக யூஸ் ஆகலை நான் பார்த்த வரைக்கும். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் ஸ்பின் போய்ட்டு வரலாம். ரொம்ப சாலிட் கைஸ். 180 உங்களுக்கு மேட்ரே இல்லை. ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க ரொம்ப டோட்டல் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. சென்சிட்டிவாக இருக்குது, நல்லாவே தெரியுது. அண்ட் பிரேக்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பிச்சு வளருது guys, பைக் சும்மா பிச்சு வளருது. guys seriously தரோம். சூப்பர் guys அவரு கொஞ்சம் Kawasaki Z900 வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நல்லா இருக்கு பைக், ஃபுல் பிளாக். ஸோ நம்ம இது ஓசி பைக். ஆக்சுவலாக நல்லா இருக்கு பைக்கு. ஸ்போர்ட்ஸ் மோடு சும்மா பிச்சு வருது guys. சிக்ஸ்டியில் போட ஒன்றுமே தெரியல, ஏதோ 20 போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஓகே
guys, seriously, bike is so mad, man. So guys, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெயின் மோடு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பவர் இல்லை ஆக்சுவலாக நல்லாவே லேக் ஆகிறது தெரியுது. பட் வந்து ஓகே, அதை நீங்கள் சாகமாக இறப்படக்கூடாது. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 180 கிட்ட போயிடுது. பட் மற்ற 2 மோட்ஸ் இருக்குல்ல, ரோடு அண்டு ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு ஃபுல்லி அக்ரெசிவாக இருக்குமா பைக்கு. ஸோ நானும் முடிஞ்ச அக்ரெசிவாக ஓட்டிருக்கேன், பொறுமையாக ஓட்டல பைக்கை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மோடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கஸ்டம் மோடு இருக்குது. ஸோ கஸ்டம் மோட் நம்ம முடிஞ்சால் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெயின் ஸோ இதுங்க கஸ்டம் மோடு கேடிசி ஆஃப் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ வந்து வெரி டேஞ்சர் ஆக்சுவலாக அந்த மோடு. நம்ம வந்து இதுதான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் த கேடிசி ஆஃப் கேடிஆர்சி Kawasaki ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரைடர் மோடு, கஸ்டம் மோடு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட போகிறேன் ஆக்சுவலாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பவர் எஃப் உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் ஆக்சுவலாக அது பேர். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப். Actually really ஆகுது seriously. இந்த மாதிரி ஆக்சுவலாக சுத்தமாக வேலை செய்யல எனக்கு. ஓ மேன் கைஸ், ஆக்சுவலாக வந்து பயமாக இருக்குது எனக்கு, ரொம்ப பயமாக இருக்குது லிட்டரலி. ஏன்னா இந்த மோட்டு செம்ம ஃபுல் பவர் எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் 2 கியரில் இருக்கேன், ஆல்மோஸ்ட் 70-80 போயிட்டுருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக. ஆக்சிலேட்டர் பொறுத்த மட்டும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடணும் ஆக்சுவலாக அந்த மோட்டில் மட்டும். ஏன்னா ஃபுல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸியாக வந்து வீலியாகி தூக்கி போட்டுருவோம். ஸோ ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸாக ஓடணும். ஸோ வந்து சேஃபாக ஓடுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ லைட்டாக முறுக்கி பார்க்கலாம். பிச்சு வருது கைஸ், நல்ல ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. அந்த பவர் ஃபுல் பவர் நல்லா ஃபீல் ஆகுது. ஹெல்மெட்டை தூக்குது கைஸ், ஹெல்மெட் தூக்குது ஆக்சுவலாக. அந்த காற்று அடிக்கிற காற்றுக்கு வேற நான் பேசுறது எனக்கு கேட்கலாம் கூட தெரியல கைஸ். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது காற்று. அண்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த பவர் தான். உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்காது. ட்ராக்ஷன் ஆகிட்டு ஈஸியாக வந்து பைக் வந்து வீலி ஆயிடும். நான் 4th கியரில் பார்த்தீங்கன்னா 80 போயிட்டுருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் நான் லைட்டாக ரைவ் பண்ணுறேன். அதோட அக்ரெசிவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்டாக. கைஸ், இந்த லாஸ்ட் மோடு சும்மா சதுர விட்டுருச்சு ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல் ட்ராக்ஷன் ஆப்ஷன் இருக்கா. ரோடு மோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா பி ஆக்சுவலாக அதுக்கு பேர் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ தெரியல எனக்கு மோடு பேர் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக தெரியல. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதாவது கீழே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பவர் டெலிவரி இருக்குன்னு சொல்லி ஒரு மோடுக்கும். பட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது ஒரு ரைடிங் மோட்ஸுக்கும். ஃபுல் லாஸ்ட் இருக்குல்ல இந்த ரைடர் மோடு. ஸோ அதுக்கு கஸ்டம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆன். ஸோ அதுக்கும் ஆக்சுவலாக நிறைய லெவல்ஸ் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோலில். ஸோ அதே நம்ம வந்து கஸ்டம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது உங்களுக்கு செட்டு. அதெல்லாம் நம்ம வந்து நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எதாவது மாறிடுச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியாது. ஆக்சுவலாக டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஒஸ்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணல. 200 நிப்பாற்றிக்கிட்டேன். ஸோ நான் இன்னுமே வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹல் விட்டுருச்சு ஆக்சுவலாக. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு சீரிஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக செம்ம ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஓட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஓட்டினதில்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஹைப்பாக ஓட்டுறேன் ஆக்சுவலாக. இவ்வளோ அதிகமாக ஓட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டின ரொம்ப ஷார்ட் ஸ்பீடு தான்.
பட் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லாங் ஸ்பின் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 10 ரவுண்டுக்கு மேலே அடிச்சிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 100 கிலோ குறைக்கவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 150 தான் சாலிடாக மெயின்டைன் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் ஒரு மான்ஸ்டராக இருந்துச்சு ஆக்சுவலாக பைக்கை சொல்லி சொல்லலாம். ஸோ கைஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் பைக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். Z900 ஓல்டு வெர்ஷன், இதுக்கு முந்தின வெர்ஷன். ஸோ ஐ மீன் 2018 மாடல் நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ பிஎஸ் இதுக்கெலாம் முன்னாடி உள்ள மாடல். ஸோ அந்த ஹாலஜன் பல்ப் இருக்கும்ல, ஸோ அந்த மாடல். ஸோ இப்போ அதே பல்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதே போர்ஷனில் வந்து எனக்கு வந்து 2023 பைக்கை நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணி ஐ மீன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குன்னு தெரியல. அண்ட் நான் ஓட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஏன் வின் நாய்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக காற்று அடிச்சது. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 மேலே போயிட்டு இருந்தேன். ஸோ வின் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ நான் குயிக்காக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் கைஸ் எக்ஸாஸ் ஆக்சுவலாக போட்டு உண்மையாக சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸாஸ் செம்மையாக இருக்குது சவுண்ட். நான் உங்களுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி காட்ட பாருங்கள் எக்ஸாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வைப்ரேஷன் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பழைய வருஷம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் எக்ஸாஸ் போனாலும் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. காது பக்கத்துலேருந்து ரிவ் பண்ணால் காது கிழிஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளாம் எக்ஸாஸ்ட் ஸ்டாக் ஓடி ஓட்டுற ஆளா என்ன. ஸோ கண்டிப்பாக அவர் மாற்றினாருன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாஸ்ட் மாற்றின வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அங்கே நம்ம முடிஞ்சால் பப்ளிக் ரிலேஷன்ஸ் வீடியோ போகிற ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஊருக்குள்ள எங்கேயா ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 12K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ முடிஞ்சிருக்கு நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட பழைய வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி.